அண்மை செய்தி. சென்னையில் கடந்த 5ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ஜீரோ ஆக்சிடென்ட் டே என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டது. நேற்று ஒரு நாள் ஜீரோ ஆக்சிடென்ட் டே என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க போலீசார் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று எந்த விபத்தும் பதிவாகாத நிலையில் ஜீரோ ஆக்சிடென்ட் டே விழிப்புணர்வு நிகழ்ச்சி வெற்றி பெற்றதாக போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களை சசிதரன் வழங்கி கேட்கலாம். சசிதரன் வணக்கம். இந்த ஜீரோ ஆக்சிடென்ட் டே விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? சென்னையில் விபத்துகள் ஏதும் நடைபெறாமல் வண்ணம் ஜீரோ ஆக்சிடென்டல் டே நேற்றைய தினம் 26ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் என சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனிலையில் நேற்று எந்த விபத்தும் நடைபெறவில்லை என சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 20 நாட்கள் கிட்டத்தட்ட 20 நாட்கள் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து சிக்னல்களிலும் மாணவர்களை வைத்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை விபத்துகளை மதிக்க வேண்டும், சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் ஆகிய தாங்கள் ஒத்துழைப்பு நல்கினால் மட்டுமே விபத்தில்லா சென்னையை உருவாக்க முடியும் என்கிற ஒற்றை கோரிக்கையை சென்னை பெருநகர போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் பொதுமக்களிடம் கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் சென்னை பெருநகரத்தில் எந்த ஒரு விபத்துகளும் பதிவாகவில்லை என சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் சென்னையில் இதுவரை ஏற்கனவே 3 நாட்கள் முறையில் இந்த விபத்து வெற்றி பெறாமல் இருந்தது. உயிரிழப்புகள் எதுவும் நடைபெறாமல் இருந்தது. அதன் அடிப்படையில் ஆனால் நேற்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை எந்த இடத்திலும் விபத்துகள் நடைபெறவில்லை எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.